வணக்கம் மக்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மகன் மச்சான் கையில் இருக்கிற உச்ச அதிகாரம், சீட்டுக்காக சுற்றி சுற்றி வர அதிமுகவினர். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கிற இந்த நிலையில் அதிமுகவில் வேட்பாளர் தேர்வு ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட மச்சான் வெங்கடேஷ் அவர்களை சுற்றி சுற்றி நிர்வாகிகள் வருவதாக தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதிமுக நிர்வாகிகள் சில பேர் சொல்லும்போது மார்ச் முதல் வாரத்திலே தேர்தல் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. எனவே பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாளுக்கு முன்பாகவே தன்னோட முதல் கட்டமாக 100 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்ய பழனிசாமி அவர்கள் தீவிரம் காட்டி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜெயலலிதா இருந்த காலத்தில் மன்னார்குடி குடும்பத்தினர் தேர்வு செய்தவர்களே வேட்பாளர்களாக இந்த முறையும் இடம்பெறாங்க. ஆனால் 2021 தேர்தலில் கூட மாவட்ட செயலாளர்களோட பரிந்துரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த முறை எல்லாமே தலைகீழாக மாறியிருக்கு. பழனிசாமியோட மச்சான் வெங்கடேஷ் மற்றும் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தான் வேட்பாளர் தேர்வில் ஒரு முக்கிய பங்கை இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர்கள் தேர்வு செய்தவர்கள் பட்டியலோட பழனிசாமியோட மகன் மிதுன் கைக்கு போகிறது. மிதுன் காட்டும் விரல்களே இறுதி வேட்பாளர்களாக தேர்வாக இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. நிர்வாகிகளுக்கு மிதுனை நேரடியாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இதனால் வெங்கடேஷ் மற்றும் இளங்கோவனை சுற்றி சுற்றி வருகின்றனர். இதற்காக சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கிற ஒரு தற்காலிக அலுவலகமும் சென்னை மியூசிக் அகாடமி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல்லையும் ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கு. அங்கே சீட்டு கேட்டு நிறைய நிர்வாகிகள் தவம் கிடக்கிறாங்க. இந்த மாதிரி தகவல்கள்லாம் அதிமுக வட்டாரத்தில் தெரிவிக்கிறாங்க. இதனால் கட்சியோட பழைய நிர்வாகிகளோட மத்தியில் ரொம்பவே ஒரு அதிருப்தி எழுந்திருக்குதுன்னு சொல்லலாம். மாவட்ட செயலாளர்களோட பரிந்துரைக்கு மதிப்பு இல்லாமல் ஒரு சில பேரோட கையில் தேர்வு செஞ்சுருக்கிறது ரொம்ப விமர்சனத்துக்கு வலுத்து வருதுன்னே சொல்லலாம். பழனிசாமியோட தரப்பு இதை மறுக்கலைன்னாலும் வேட்பாளரோட தேர்வு முழுமையாக அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது கட்சி வட்டாரங்கள் சொல்கிறாங்க. ஜெயலலிதாவை பிறந்தநாளுக்கு பக்கத்தில் வர நிலையில் முதல் கட்ட வேட்பாளரோட பட்டியல் வெளியாகலான்ற எதிர்பார்ப்பும் இப்போ நிலவி வருதுன்னே சொல்லலாம். அதிமுகவில் இப்போ நடக்கிற இந்த உள்கட்சி நகர்வுகள்லாம் 2026 தேர்தல் களத்தில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி கட்சியில் இருக்கவங்களாம் நினைக்கிறாங்க. திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான அணியை உருவாக்கணும்னு சொல்லி பழனிசாமி அவர்கள் தீவிரம் காட்டி வந்துட்டு இருந்த நிலையில் வேட்பாளர் தேர்வு ஒரு சர்ச்சையை கட்சிக்குள்ளே ஒரு புதிய பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கிற இந்த நேரத்தில் அதிமுகவில் வேட்பாளர்கள் தேர்வு ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட மச்சான் வெங்கடேஷை சுற்றி சுற்றி நிர்வாகிகள் வருவதாக தகவல்கள் தற்போது கிடைச்சிருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.